பாண்டு காசுமேடு ஊற வச்சு மீன் வருக்கு சவுண்டு கால மாடு கால தேச்சு சீரும் நல்ல கிரவுண்டு ராய போற ராத்திரி ஆத்த வந்த பேண்டு ராட்டு நம்ம ரவுண்டு போகும் நம்ம புள்ள பீச்சு காத்து ஜவாது இங்க பண்ணு தான் கண்ணுக்கு நோவாது ஏமா ஆன் த வே மா கித்தாப்பு நான் ஆத்தா இத்த பகலைய சித்தப்பு 7:30 என்ன விட்டு போவாது செம பொண்ணுக்கும் நமக்கும் ஆவாது வெரி சாடு இந்த கட்ட வேவாது என்ன விடுடா 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 எவன்டா எனக்கு கஸ்டடி நம்ம எவ்வளவு பெரிய லம்பாடி ஏய் மேன் you're a nobody I'm a sultan future dead body ஏய் எவன்டா எனக்கு கஸ்டடி நம்ம எவ்வளவு பெரிய லம்பாடி ஏய் மேன் you're a nobody I'm a sultan future dead body. வாகனங்களை வழிமறிச்சு ரோட்டுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறது அப்படிங்கறது இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு வருது. அப்படிதான் இங்க ஒருத்தர் வாத்தி கம்மிங் ஒத்துன்ற மாதிரி நடு ரோட்டை மறிச்சு டான்ஸ் ஆடி இருக்காரு. ஏதோ காதல் போத தலைக்கேறின மாதிரி இவர் ஆடி இருக்காரு. வெல்கம் பாடி பார்ட்டி ரெடி அடி தோல்ல அடி அந்த லைன புடி அட ஆமாண்டா ஷாட்ஸ மாட்டிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு காரை ஓட்டிக்கிட்டு பாட்டை போட்டுக்கிட்டு தலையை ஆட்டிக்கிட்டு திரிவோம் என்னத்த ரூல போட்டுக்கிட்டு ரோபோ வாங்கிக்கிட்டு டைய மாட்டிக்கிட்டு ஆபீஸ் போய். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர்ல ஆத்துமேடு பகுதியில பொதுமக்கள், விவசாயிகள் மற்றும் தனியார் மில் தொழிற்சாலையில வேலை பார்க்கிற இளைஞர்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வார சம்பளத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கடை வீதியில வாங்கிக்கிட்டு போறது ரொம்ப வழக்கமா வச்சிருக்காங்க. அதுவும் ஆத்துமேடு பகுதியில இருந்து பல கிராமங்களுக்கு பேருந்து பயணம் செய்யறத வழக்கமா வச்சிருக்காங்க. இந்த நிலையில இங்க ஒருத்தர் வார சம்பளத்தை வாங்கிக்கிட்டாரு. வேடசந்தூர் பகுதியில ஹெட்போனை காதுல மாட்டிக்கிட்டு ஆத்துமேடு பகுதியில பாட்டை போட்டுக்கிட்டு பாட்டுக்கு ஏத்த மாதிரி கரூர் திண்டுக்கல் போற சாலையில வாகனங்களை வழிமறிச்சு விபத்து ஏற்படுற வகையில ஏதோ காதல் போத தலைக்கு ஏறின மாதிரி ஆட்டம் போட்டிருக்காரு. இந்த சம்பவம் அந்த வழியா நடந்து போயிட்டு இருந்தவங்கள முகம் சுளிக்க வச்சிருக்கு. வேடசந்தூர் பகுதியில தொடர்ந்து வாரம் வாடிக்கையா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுனால பொதுமக்கள் அட்ராசிட்டி செஞ்சுட்டு வர நபர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு, மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு வேடசந்தூர் வாழ் சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கையை வச்சிருக்காங்க.